அந்த பெண் வந்து 3 சிம்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த 3 ஆமாம் ரிதன்யா. அந்த 3வது சிம்மை வந்து யார்கிட்ட பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி வரும்போது கேட்டால் இங்கே கொச்சப்படுத்திடக்கூடாது நம்ம உடனே. அங்கே வந்து ஒரு பெண்கிட்ட தான் பேசியிருக்காங்க. ஃப்ரெண்டா? அதுதான் தெரியல. அது வந்து ஃப்ரெண்டா அல்லது ஏன்னா இதுதான் விசாரணையில் தெரிய போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல எங்கேயும் வந்து காவல்துறை வந்து மிகையாக நடந்துக்கலை. ஒரு பெண் இறந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முறையாக அவங்களுக்கு ஆர்டிஓ விசாரணை செய்யப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட பிறகு அவங்க எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் என்பது கிடைக்க தான் போகுது. அந்த ஜாமீன் கிடைச்சி அதுக்கப்புறம் கேட்டால் வழக்கு நடந்து அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்து என்ன தண்டனை சொல்லிட்டு அவர் இருக்கார் இல்லையா, நம்ம ரிதன்யாவோட அப்பா அம்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை கடந்து வேறு யாராவது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற உறவினர்கள் யாராவது கூட வந்து தலையீடுகள் இருக்கும். இதில் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க. இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவினோட அப்பா அம்மாவுக்கும் வேறு யாராவது ஒரு நபர் இருந்திருப்பாங்க, அட்வைஸ் கொடுக்குறவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அங்கே வாழ முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படுத்தி இருக்கலான்றது என் பார்வை. அது எப்போவுமே அந்த எல்லா குடும்பங்களையும் அது உண்டு. இந்த 3வது நபர் தலையீடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது இருக்கும்போது கேட்டால் அந்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல வந்து ஒருத்தர் பேசிக்க முடியாத அளவுக்கு வந்து சிதைச்சிருவாங்க. அதனால் 3வது நபர்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்.